ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பென்சில் குச்சி சேனல். இப்போ இந்த கடாயை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் துரு ஏறி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிருக்கு. இதை வந்து தூக்கி போட்டுறலாம், ஆனால் வந்து கம்மியான ரேட்டுக்கு தான் எடுப்பாங்க. பட் இதே மாதிரி நம்ம ஒரு பாத்திரம் வாங்குறப்ப அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் ப்ரைஸு. அதனால் இதை எப்படியாச்சும் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற ப்ராசஸில் இறங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக எனக்கு ரிசல்ட் இது மாதிரி தான் கிடச்சிச்சு. இதுக்காக ஒரு சில மெத்தடை நான் யூஸ் பண்ணேன், ஒரு சில ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணேன். அதில் எது எது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு, எது எது எனக்கு சொதப்புச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கிட்டேன். இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால காற்றுக்கு அந்த சட்டி கீழே தண்ணியெல்லாம் கொட்டுது. இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிந்தட்டிக் வினிகர். இது வந்து மளிகை கடையெல்லாம் கிடைக்கும். இது க்ளீனிங் பர்பஸில் நிறைய ஹெல்ப் பண்ணுறதுனால சரி இந்த துருவெல்லாம் எடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக கொஞ்சம் 50 ml எடுத்திருப்பேன். இதை ஃபில்லப் பண்ணி வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து வந்து பார்த்தேன். அடியில் இருக்க அந்த துரு எல்லாமே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. ஓகே, இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு வைக்கலாம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு ஒரு 3 hours கழித்து ஈவினிங் போல் வந்து பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, மேலால் ஒரு திரவம் மாதிரி ஃபார்ம் ஆகிருந்துச்சு. இப்படி தாங்க இருந்துச்சு. ஓகே, இதை கீழே கொட்டிட்டு இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நான் எடுத்துக்கிட்ட ஃபஸ்ட் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பி தாங்க. இந்த இரும்பு கம்பியை வச்சு தேய்க்கிறப்ப துரு வந்து போகவே இல்லை. நான் வந்து ரொம்ப நேரம் ஊறியிருக்கு, அதனால் ஈஸியாக வந்துடும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வரலை. ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க. இரும்பு கம்பியை வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் லெமன் எடுத்துக்கிட்டேன். லெமனில் ஏதாச்சும் போகுமா அப்படிங்கிறப்ப நான் தேய்க்கிறப்ப ஒரு மாதிரி வெள்ளை கலரில் வந்து தெரிய வந்துச்சு. அந்த துருவெல்லாம் போணுச்சு. ஓகே, இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும் போல இருக்குது அப்படின்னு நான் தேய்ச்சிக்கிட்டே இருந்தேன். பட் ரொம்ப நேரம் தான் தேய்க்க வேண்டியதாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பாத்திரம் விளக்குற சபீனா பவுடரை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட லெமனை யூஸ் பண்ணி தேய்ச்சி பார்க்குறப்ப வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அழுக்கு கொஞ்சம் வந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த சொர சொரப்பு போன மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கடாயை நான் ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நம்ம ஹேர் டை வந்து நாளே கலந்து வச்சுக்கோம்ல, அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணேன். சமைக்கிறதுக்காகலாம் யூஸ் பண்ணதில்லை. ஓகே, இது க்ளீன் பண்ண வச்சதுக்கப்புறம் நம்ம சமைக்கவும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெறித்தனமாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி ரஸ்ட்டு ரொம்ப இருக்கிற வந்து கடாயை வந்து நம்ம ஒரே நாளெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. அப்படி பண்ணணுன்னா நமக்கு டைம் கன்சூமிங் ப்ளஸ் நமக்கு கை தான் வலிக்கும். இப்போ இதை நான் வந்து எப்போ க்ளீன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப, ரிலாக்ஸாக இருக்கிறப்ப தான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா நம்ம க்ளீன் பண்ண அந்த ரிசல்ட்டு கிடைக்காததுனால நமக்கு டக்குன்னு இந்த க்ளீன் ஆக மாட்டேங்குதுல, அதனால் பேசாமல் இதை எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தோணும். அதனால் ஃப்ரீயாக நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அது மாதிரி டயத்தில் அவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டே நம்ம இங்கே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். வேலைக்கு வேலை ஆன மாதிரியும் இருக்கும், பேசின மாதிரியும் இருக்கும். இப்போ இதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாதம் வடிக்கிற அந்த வடிகஞ்சி தண்ணியை இதில் ஊற்றி வச்சுட்டேன். 3 days வந்து நான் மாற்றி மாற்றி ஊற்றி வச்சு அதை ஊற விட்டதுக்கப்புறம் எனக்கு இது மாதிரி தான் கிடச்சிச்சு. நம்ம அந்த வடிகஞ்சி தண்ணியை ஊற்றி வைக்கிறத விட அதை கொதிக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டு சீக்கிரம் கிடச்சிச்சு. நான் அந்த மாதிரி செய்கிறப்ப எனக்கு அழுக்கெல்லாம் கூட வேகமாக வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னா, இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கீழே ஊற்றிட்டு பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னா, இது மாதிரி கருப்பு கலரில் திட்டு திட்டாக இருந்துச்சு. இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட் பேப்பர்.
எங்கள் பட்டறையில் வந்து அப்பா யூஸ் பண்ணுறது. இது வந்து ஷைனிங்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த சாண்ட் பேப்பர் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் கடையிலலாம் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ். இது வந்து வாட்டர் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. இதை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நான் தேய்ச்சேன். இதை யூஸ் பண்ணுறப்ப எனக்கு அந்த மேலே இருக்க அந்த கருப்பு கலர்லாம் வந்து கொஞ்சம் போகிற மாதிரி இருந்துச்சு. இந்த பேப்பரை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கருப்பு கலராக இருந்த திட்டு எல்லாமே வந்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. நிறைய அந்த பவுடர் கலெக்ட் ஆணுச்சு. பெட்டர் நான் இதை வந்து முன்னாடியே சூஸ் பண்ணியிருக்கணுமோ அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களுமே வந்து கொஞ்சம் ரஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, கொஞ்சம் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த லெமனு மற்ற விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே இதில் ரிசல்ட் கிடச்சிருச்சுன்னா நமக்கு எல்லாமே மிச்சம்தான். கடாயை யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்னா நமக்கு இவ்வளோ வேலைகள் இருந்திருக்காது. நம்ம வந்து கழுவி காய வச்சு தானே வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு வச்சாச்சு. ஆனால் அது வந்து காற்றுல இருக்க அந்த ஈரப்பதத்தோட ரியாக்ட் ஆகி துரு பிடிச்சிருச்சு. நான் வந்து 2, 3 ஐட்டம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணப்போ எனக்கு இந்த பேப்பரும் அந்த லெமனும் தான் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ நம்மளோட பாத்திரம் எந்த அளவுக்கு வந்து துரு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்படி சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கொஞ்சம் டைம் மிச்சமாகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதிலேருந்து எவ்வளோ அந்த இரும்பு தூள் வந்து சேர்ந்துருக்குன்னு பாருங்களேன். இதுக்கப்புறம் மறுபடியும் நான் லெமன் எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தேன். தேய்க்கிறப்ப கொஞ்சம் பளிச்சுன்னு இருந்த மாதிரி தோணுச்சு. இவ்வளோ தூரம் இதுக்காக மெனக்கடணும், பேசாமல் தூக்கி போட்டு புதுசாக வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா இதை வந்து இரும்பு ரேட்டுக்கு எடுத்தாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 70 to 80 ருபீஸ்க்கு எடுப்பாங்க. பட் நம்ம புதுசு வாங்கணும் அப்படின்னா 300 to 400 ருபீஸ் ஆகும். நான் அதுக்கு ஒரு 20 ரூபாய் செலவு பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய கடாய் நமக்கே கிடச்சிரும். ஃபஸ்ட் டே வந்து நான் அந்த க்ளீன் பண்ணுறப்ப எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம். ஏன்னா அந்தளவுக்கு ரஸ்ட்டு போகலை. பட் இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு தடவை அந்த வடிகஞ்சி தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டேன். அழுக்கு ஃபார்மேட்டில் கிடைக்கல, ஓரளவுக்கு கலர் வந்து ஒயிட்டாகவே இருந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதை ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் இருந்துச்சு. இதையுமே வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்ட்டு கல்லுப்பை வந்து எடுத்து நான் வந்து அதை லைட்டாக கிண்டுறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர்லாம் வந்து ரிமூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு ரஸ்டான கடாயை நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு லெமனு, அந்த சாண்டு பேப்பரு, இது மாதிரி கருப்பு போகிறதுக்கு அந்த கல்லுப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வடிகஞ்சி தண்ணி இது இருந்தாவே போதும். நம்ம வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ கடைசியாக நான் வந்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா எண்ணெயை வச்சு நான் அப்ளை பண்ணி விட்டேன். ஏன்னா திருப்படி ஒன் டே விட்டிங்கனாவே அடுத்த நாள் பார்க்குறப்ப நமக்கு துரு கலரில் வந்துடும். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.